ஈசனே, சந்திரனை முடியாக சூடும் தருணம் நெருங்கிவிட்டது. யாம் இருவரும் இந்த அற்புதமான நிகழ்வை கண்டு ரசிக்கவே ஓடோடி வந்தோம் மகாதேவா. இருவரையும் வரவேற்கிறேன். பிரஜாபதி தக்ஷனின் சாபத்தால் மாதத்தில் 15 நாட்கள் சந்திரன் தேய்வு பெறுவான். அந்நாட்களில் உமது உருவமானது சுருங்கத் துவங்கும். அதே சமயம் நான் அபயம் அளித்ததால் மீதமுள்ள 15 நாட்களில் உமது ஒளியானது படிப்படியாக வளரும். அவ்வாறு வளர்ச்சி பெற்று நீ முழு உருவத்தை பெறுவாய். உம்முடைய இந்த நிலை சிருஷ்டி உள்ளவரை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மகாதேவா, நான் இவ்விடத்தில் தம்மை பிரார்த்திக்க விரும்புகிறேன். இன்றிலிருந்து இந்த இடம் சோமநாதம் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படும். இவ்விடம் வருகின்ற பக்தர்களுக்கு அனைத்து வேதனைகளும் அனைத்து துன்பங்களும் பனிபோல் விலகும். இந்நாள் உண்மையில் விசேஷமானது. இன்று தமக்கு சாப விமோச்சனம் கிடைத்ததல்லவா? அதோடு இன்று தாம் சந்திரனுக்கும் அபயமளித்தீர்கள். ஆகையினால் இந்த விசேஷம் பொருந்திய தினமானது ஜகத்தில் மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்பட கடவது. பரந்தாமரின் நாளுக்கு பெயர் வைத்து விட்டார். இனி மகா சிவராத்திரி அன்று அனைவருக்கும் தம் வரம் கிட்ட வேண்டும் ஈசனே. மகா சிவராத்திரி விரதம் விசேஷ முறையில் கொண்டாடப்பட வேண்டிய தினம். இவ்விரதத்தை மேற்கொள்வதால் என்னை வேண்டுபவரின் எண்ணமானது ஈடேறும். உலகில் வாழும் அனைவர் வாழ்விலும் மங்களம் உண்டாகும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்வரனானது கிடைக்கும்.
இப்பொழுதாவது என்னை ஏற்பீர்களா? நான் அல்லவா தம்முடைய ஆதிசக்தி. நான் அல்லவா தம்முடைய இல்லாள். பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் என்னை பூஜித்து தமது சாபத்தை போக்கினார்கள் அல்லவா? நாம் ஈருடல் ஓருயிர் என்பதை எவ்வாறு தாம் மறந்தீர்கள்? மகா சிவராத்திரியான இந்த சுபதினத்தில் நான் வேண்டும் வரத்தை தாம் அளிக்க வேண்டும். நான் விரும்பும் வரம் தாம் அல்லவா? காத்திருக்கின்றேன் பிரபு. இல்லை, தாட்சாயினி மடிய வேண்டும். இனி அதில் ஐயங்கள் ஏதும் இல்லை. அவள் ஒழுக்கத்தின் எல்லையை கடந்திருக்கிறாள். ஆகையால் இனி அவளுக்கு என் மாளிகையில் இடமில்லை. அவள் ஈசனுக்கு உரியவளாவதை என்றும் என்னால் அனுமதிக்க இயலாது. ஏற்கவும் மாட்டேன். கூற விழைவதென்ன சுவாமி? தாட்சாயணி நம் புதல்வி ஆவாள். தம் மனதிற்கு உகந்த அருமை மகள் அல்லவா? இல்லை, அது கடந்த காலம். தந்தை, தாட்சாயணி தமக்கு வேதனை அளித்ததை நான் மறுக்கவில்லை. எனினும் அதற்கு இத்தகைய கொடும் தண்டனை வேண்டாம். அவளை மன்னியுங்கள். இது அநீதி. என் தந்தையான தாம் இத்தகைய அனர்த்தத்திற்கு துணை போகலாகாது. ஒன்றை மறந்து விட்டீர்கள். நான் தந்தை மாத்திரமல்ல, பிரஜாபதியும் ஆவே. பிரஜைகளின் அதிபதி எனில் நியாயம் வழங்க தம் புதல்விக்கும் மரண தண்டனை வழங்குவீர்களா? பிறகு சிவனிடம் என்னை தோல்வி ஏற்க சொல்கிறாயா? இல்லை, அது சத்தியமாகாது. அப்படி ஒரு நிலையை எண்ணவும் வேண்டாம். என்ன உன் நிலை? பிரஜாபதி தக்ஷனின் மனைவி ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. நீ கலங்கி நிற்பதா? தாம் சத்தியம் ஒன்றை மறக்கிறீர்கள் சுவாமி. இந்த பிரஜாபதி தக்ஷனின் மனைவி ஒரு சாதாரண பெண்மணி இல்லை என்றாலும் ஒரு அன்னையும் ஆவாள். சதியின் தாய். அன்னைக்குரிய ஸ்தானமானது இந்த சிருஷ்டியில் அனைத்திலும் மகத்துவமானது. நான் ஈன்றெடுத்தவள் சுவாமி. என்னால் பிராணம் பெற்றவள். அப்பிராணனை இழப்பதை கண்டு சகித்துக் கொள்வது எவ்வாறு? அது நமது துர்பாக்கியம் பிரசுதி. நம் புதல்வி என் ஆணையை மீறி தவறு செய்தவள். என் உணர்வுகளை உதாசீனம் செய்தவள். என் அந்தத்தை அவமதிக்க துணிந்தவள் அவள். எனது தன்மானத்திற்கும் கௌரவத்திற்கும் ஊறு விளைவித்தவள். ஆகையினால் சதியின் மரணம் சம்பவிக்க வேண்டும். இவ்விரதத்தை மேற்கொள்வதால் உலகில் வாழும் அனைவர் வாழ்விலும் மங்களம் உண்டாகும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்வரனானது கிடைக்கும். பகவான் விஷ்ணுவும் பிரம்மதேவரும் தம்மை பூஜித்தனர். தாங்கள்தான் ஆதிசக்தி. சிவனது கடந்த கால ஆனந்தம் அவரது இல்லாள்.
நேர்ந்ததென்ன தாட்சாயினி? நீ இங்கு வர காரணம்? வேறு எங்கு செல்வது? அவமதிப்பை ஏற்று வாழவா? பிரிவதனை ரசித்திருப்பதா? அவருக்காக எத்தனை துன்பங்களை சந்தித்தேன். எனினும் ஒரு முறை ஏனும் அவர் எண்ணி இருப்பாரா? பாறைகளிடையே வாசம் செய்து அவர் இதயமும் கல்லானதாக தோன்றுகிறது. அவ்வுள்ளத்தில் அன்பு, மையல், பாசம் போன்ற உணர்வுகளுக்கு இடமில்லை. அவ்வாறு கூறாதே சதி. அவர் இதயம் கல்லாகி இருந்தால் ஒவ்வொரு முறையும் உன் அழைப்பை ஏற்று வந்திருப்பாரா? உன்னை காக்க விரைந்திருக்கிறார். உன் வாயிலாக பிறர் எவரையேனும் காக்கவும் முனைந்திருக்கிறார். என்றும் உன்னை அவர் நிராசை கொள்ள செய்ததில்லை. எனினும் இன்று அவரது பக்தர்கள் ஒன்றிணைந்து அவரை ஆராதிக்கும் வேளையில், மகா சிவராத்திரி விழா நடக்கும் தருணத்தில் அவை அனைத்தையும் புறக்கணித்து அவரது கவனம் உன்மீது படிவதைதான் விரும்புகிறாயா? அது சாத்தியமில்லை தாட்சாயினி. ஒன்றை என்றும் நீ மறவாதே. ஈசனின் மீது அவர் பக்தர்களுக்கும் உரிய உரிமை உண்டு. நீ வீணே கலங்க வேண்டாம். ஆனால் நான் சிவனது பக்தை அல்ல, அவரது பத்தினி அல்லவா? அவர் என்னவர்? எனக்குரியவர். அவரை உரிமை கோரும் அதிகாரம் எனக்குள்ளது. மையலில் இவ்வகை பிடிவாதம் உகந்ததல்ல. எழு, அவருடன் நீயே முதலில் உரையாடு. வா. இல்லை மாதங்கி, இனி நான் தனிந்து வரமாட்டேன். என்னுடன் உரையாடும் எண்ணம் அவருக்கு இருந்தால் என்னை தேடி அவரே இங்கு வரட்டும். இனி நான் தான் எவ்வகையிலேனும் மகாதேவருக்கும் தாட்சாயணிக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். தாட்சாயணியை மன்னித்தருளுங்கள் சுவாமி. இம்முறை அவளை மன்னித்தருளுங்கள். அவள் மீது தயை கொள்ளுங்கள் சுவாமி. தந்தையே, தம்மிடம் மன்றாடுகின்றோம் தந்தையே, அனர்த்தம் நிகழ வேண்டாம். தந்தையே, தாட்சாயணிக்கு ஒரு இறுதி வாய்ப்பளிக்க தம்மிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். அவளுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். நாங்கள் அவளுக்கு அறிவுறுத்துகிறோம் தந்தையே. இம்முறை அவளை மன்னியுங்கள். மந்திரியாரே, இந்த தக்ஷன் தங்களுக்கு இட்ட கட்டளையில் மாறுதல் ஏதுமில்லை. ஆணைப்படி பிரஜாபதி. சற்று பொறுங்கள் தந்தையே. தாட்சாயணிக்கு ஏற்பட்டிருப்பது பிரமை என்று தாங்களும் கூறினீர்கள். தாம் தமது ஆற்றல்கள் அனைத்தும் கொண்டு அப்பிரமையை அழித்துவிட இயலாதா? சுவாமி, தாட்சாயணிக்கு மரண தண்டனை அளித்து தம் குடும்பத்தினர் அனைவரையும் தாம் தண்டிக்கிறீர்கள் சுவாமி. இது எத்தகைய நியாயம்? இது தர்மமாகுமா சுவாமி? தண்டலத்திற்காக தன் குடும்பத்தினரை தலைக்கவிழச் செய்யும் முன்பு சதி சிந்திக்காததே